सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि वार्ताय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् பகவத்கீதா சாஸ்திரத்துல 2வது அத்தியாயத்துல சாஸ்திரத்தினுடைய சொல்ல வேண்டிய அம்சங்கள் எல்லாம் சம்ஷேபமாக சொன்னார். அதுல என்ன சொன்னாரோ அது அப்புறம் 3வது அத்தியாயத்திலிருந்து 15வது அத்தியாயம் வரைக்கும் விஸ்தாரமா அதே விஷயத்த சொல்லி இதம் குஹ்யதமம் சாஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கிருதகிருத்தியோ பவ அர்ஜுனான்னு முடிச்சு விட்டாரு 15ல. அதுக்கப்புறம் அவருக்கு ஞாபகம் வந்தது, ஐயோ 9வது அத்தியாயத்துல சொன்னாமே தெய்வீ சம்பத்து ஆசிரி சம்பத்துன்னு அதை இவருக்கு சொல்லவே இல்லையே அப்படின்றதுக்காக 16வது ஆரம்பிச்சார். 17ல ஸ்ரத்தைய பத்தி சொல்லணும், சாத்விகம் ராஜஸ்தான் சம விஷயங்கள்லாம் சொல்லணுமேன்றதுக்காக 17 ஆரம்பிச்சு சொன்னார். அதுக்கப்புறம் 18வது அத்தியாயம் வரும்பொழுது அவன் கடைசியான கேள்வியை கேட்டுட்டான். சன்னியாசம்னா என்ன, தியாகம்னா என்ன, இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம், அது கிளியரா சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுனால இப்போ அதை சொல்றதன் வியாஜமாக முழுக்க 17 சாப்டர்ல என்ன சொன்னாரோ அது எல்லாத்தையும் இங்க சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணார். அதுக்கப்புறம் முடிவு பண்ணி என்ன சொன்னார், சன்னியாசம்னா கர்மாவையே விடுறது சன்னியாசம், சாமியமா இருக்கக்கூடிய கர்மாவை விடுவதுதான் சன்னியாசம். ஆனா கர்மயோ தியாகம்ன்றது என்னன்னா கர்மாவை பண்ணிட்டு பலத்தை தியாகம் பண்றதுதான் கர்ம தியாகம். அதுதான் என்னுடைய மதம், அதுதான் ரொம்ப ஒசத்தி அப்படின்னு சொன்னார். சரீரம் வாக்கு மனசு காயம் இது 3 நாள் பண்ணக்கூடியதுதான் கர்மா. சரீர வாங் மனசால பண்ணக்கூடியதுதான் கர்மா அப்படின்றது சொல்லி இந்த தியாகம் கூட 3 விதம், சாத்விகம் ராஜசம் தாமசம் அப்படின்னு சொன்னார் சொல்லி அதுக்கப்புறம் ஞானம் கர்மம், அதுக்கப்புறம் யஜ்யம் தானம் தபம் இது 3 அவசியம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய 3 டிவிஷனை சொல்லிட்டே வந்தார். அதுக்கப்புறம் கர்மாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னார், ஞானம் கர்மா கர்த்தா இது 3 ரொம்ப அவசியமா, 3த்துலயும் 3 விதம் இருக்கு அப்படின்னு அதை சொல்ல ஆரம்பிச்சார். ஞானத்தை சொன்னார், அதுக்கப்புறம் கர்மாவை சொன்னார். இப்போ கர்த்தா சொல்லிட்டு இருக்கார், இப்ப கர்த்தாவை பத்தி சொல்லணும் அப்படின்றதுக்காக இப்ப கர்த்தால இறங்கியிருக்காங்க. இப்போ முதல்ல கர்மாவை பத்தி சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னாரு, நியதம் அங்கரகிதம் ஒரு அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் ராகத்வேஷம் இல்லாதைக்கு பலத்துல ஆசை இல்லாதைக்கு பண்ணக்கூடிய கர்மா இருக்கு தெரியுமா, அதுதான் சாத்விகமான கர்மான்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னாரு. யாரு காமத்தினால இழுக்கப்பட்டு அகங்காரத்தோட நான் தான் பண்றேன் அப்படின்னு ரொம்ப ஷோயியா பகுலாயாசத்தோட பண்றானோ அப்படிப்பட்ட கர்மாவுக்கு ராஜச கர்மான்னு பேரு அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த இன்னொருத்தர ஹிம்சை பண்ணி தன்னுடைய சக்திக்கு மீறி மோகத்தினால பண்ணக்கூடிய கர்மாக்கள்லாம் தாமசமான கர்மா அப்படின்னு சொன்னார். கர்மா மாத்திரம் இப்படி 3 விதம் இல்ல, கர்த்தாவும் 3 விதமான கர்த்தாக்கள் இருக்காங்க, அவளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கர்த்தா 3 விதம். எப்படிப்பட்டவர் அப்படின்னாக்க முக்த சங்கோ அனஹம் வாதி திருதி உற்சாக சமன்விதா சித்ய சித்யோ நிர்விகாரஹா கர்த்தா சாத்விக உஜ்ஜதே. இப்படி சொல்லக்கூடிய ஒரு கர்த்தா யாரோ அவன் தான் சாத்விகமான கர்த்தான்னு பேரு. எப்படி அப்படின்னா முக்த சங்கா, அவனுக்கு அட்டாச்மெண்டே கிடையாது எந்த கர்மாவையும். இந்த கர்மா வசதி, இந்த கர்மா தாழ்த்தி அப்படின்னு கிடையாது. எது கொடுக்கப்பட்டதோ அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒர்க்கை இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்ய வேண்டியது இல்லையா. தனக்குன்னு கொடுத்தது, இந்த ஒர்க்கை போய் எனக்கு கொடுத்துட்டார், அந்த ஒர்க்கை போய் எனக்கு கொடுத்துட்டார், இது நான் பெரிய ஆளு இப்படி எல்லாம் நினைக்கக்கூடியது எண்ணம் இருக்கக்கூடாது கர்த்தாவுக்கு. எந்த கர்மா உங்களுக்கு நியமமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதுல வசதி தாழ்த்தி பேதம் இல்லாம
அதுல எந்த அட்டாச்மெண்ட்டும் வச்சுக்காம கொடுத்த கர்மாவை செய்யணும். இப்படி செய்யக்கூடிய மென்டாலிட்டி யாருக்கு இருக்கோ அவன் தான் சாத்விகமான கர்த்தா அப்படின்னு நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக இவர் சொல்லிட்டு இருக்காரு இது எல்லாத்தையும். அதுக்கப்புறம் அனகம்வாதி அப்படின்னா நான் பண்ணுகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணமே இருக்கக்கூடாது இல்லையா. நான் பண்ணிக்கிறேன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுனாக்க அவனுக்கு அதனுடைய பலம் வரும், அதனால ஈகோ வரும், இந்த பிரச்சனை எல்லாம் வருங்கிறதுனால அனகம்வாதினாக்க நான் பண்ணுகிறேன் அப்படின்ற எண்ணமே இல்லாம பண்ண வேண்டியது அப்படின்னா. அப்புறம் திருதி உற்சாக சமன்விதா, எந்த காரியம் பண்ணாலும் எடுத்த காரியத்தை நன்னா தாங்கி அதுல வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் எதிர்கொண்டு having taken up the job அதை முடிச்சு கொண்டுதான் ஆகணும் அப்படின்ற ஒரு திருதி ரொம்ப அவசியம். இப்படி யாருக்கு இருக்கோ அவன் சாத்விகமான கர்த்தா. அது மாத்திரம் இருந்தா போதுமானா இல்ல, உற்சாகத்தோட பண்ணணும். கடனேன்னு பண்ணக்கூடாது, அந்த உற்சாகத்தோட பண்ணி அது முடிகிற வரைக்கும் ஒரு தைரியத்தோட ஒரு கர்மாவை பண்ணணும். அதுல அட்டாச்மெண்ட் இல்லாம நான் தான் செய்யறேன்ற ஒரு அகங்காரமும் இல்லாதைக்கு யாரு பண்ணிக்கிறானோ. ஏன் அப்படி சொல்லி இருக்குன்னா சாஸ்திரம் என்ன சொல்றது, தர்மோ ஷரதி கீர்த்தனாத். அதை நீங்க சொல்லிட்டீங்கன்னா வெளியில வந்து அகங்காரத்தோட நான் இந்த தர்மாவை பண்ண இந்த தர்மத்தை பண்ணிட்டேன்னு சொன்னா அது வந்து அந்த தர்மாவனுடைய பலனானது அவனுக்கு போய் சேராதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால இந்த அனகம்வாதியா இருக்கணும், அந்த காரியத்துல சங்கம் இல்லாம இருக்கணும், ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் அதை முடிக்கணும்ன்ற ஒரு தைரியம் இருக்கணும் அவனுக்கு. நாலாவது கண்டிஷன் அதுல உற்சாகம் இருக்கணும், அது இல்லாம பண்ணக்கூடாது. அது மாத்திரம் இருந்தா போதுமான இன்னொரு காரணமும் இருக்கு, சித்தி அசித்தியோகோ நிர்விகாரா. அது வெற்றியா அமைஞ்சதேயானால் ரைட், வெற்றியா முடியல அது தோல்வியா இருக்கிறதுனால இதுக்காக அவன் வந்து கவலைப்படக்கூடாது. நிர்விகாரமா இருக்கணும்னா அவங்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டும் இருக்கக்கூடாது. முடிஞ்சதுன்னா சரி சந்தோஷம், அடுத்தது என்னன்னு பார்ப்போம் அவ்வளவுதானே தவிர அதுக்காக சந்தோஷப்பட்டு பார்ட்டி கொடுத்து அப்படி எல்லாம் பண்ணணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அசித்தியோ அவன் இப்ப அசித்தி ஆயிடுச்சு அவனுடைய காரியம்னா கூட அதனால என்ன பண்ண முடியும் நமக்கு, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி விட்டுடணும். இந்த இதுல சாட்சிகள் இதுக்கு ஒரு கதை சொல்லுவாரு. இந்த இது மழையை கடையும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் பண்ணும்போது இந்த தேவர்களை முதல்ல வால் பக்கம் சொன்னாராம். அப்போ சொன்னாராம், நாங்கெல்லாம் வந்து வால் பக்கம் தான் போக மாட்டாங்க, வயம் காஷ்யப கோத்திரோத்பன்னா அப்படின்னா. காஷ்யப கோத்திரத்துல பிறந்த நாங்கெல்லாம் இந்த பக்கம் பண்ண மாட்டான் அந்த பக்கம் பண்ண மாட்டான் அப்படின்னாராம். பகவான் பார்த்து சிரிச்சாராம், உங்களால என்ன பண்ண முடியும், நான் வந்தாதான் இதுக்கெல்லாம் தீர்வுன்னு நினைச்சிட்டு நீங்க எந்த பக்கம் வேணுமோ அந்த பக்கம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவ கையில போய் இவர் போயிட்டு பண்ணாராம். இப்படி அவளும் என்ன நினைச்சாங்க, இது வந்து உசத்தி தாழ்த்திட்டு அந்த கர்மாவை நினைச்சாங்க. அதுவும் தேவர்களுக்கும் அந்த சாத்விகமான எண்ணம் இல்லை அப்படின்றது தெரியுது. இப்படி முக்த சங்கமா யார் பண்றானோ அனகம்வாதியா இருந்து கொண்டு திருப்தியோட உற்சாகத்தோட பலன்ல கவலைப்படாம வெற்றியோ தோல்வியோ இது என்னுடைய கர்மா நான் பண்ணேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அடுத்த வேலையை கவனிக்கிறவன் யாரோ அப்படிப்பட்டவன் தான் சாத்விக கர்மா அப்படின்னு சொன்னார். இது நம்ம தெரிஞ்சு கொள்றதுக்காக சொன்னார். இப்படிதான் அந்த கர்மால இருக்கணுமே தவிர அன்அட்டாச்சா இருக்கணும் எந்த காரியத்திலையும் அப்படின்னு. சரி, அடுத்த கொஸ்டின் நேச்சுரலி சாத்விகத்தை சொல்லியாச்சுன்னா ராஜசமான கர்மா எப்படி பண்ணுவான். ராஜி கர்ம பலப்தேஷு லுப்தோ ஹிம்சாத்மகோ அசுச்சிஹி ஹர்ஷ சோக அன்விதஹ கர்த்தா ராஜச பரிகீர்த்திதஹ. ராஜச கர்த்தா அப்படின்னு எப்படி கூறப்படுகிறது அப்படின்னா, ராகி இது வசதி இது சாகித்ய அப்படின்லாம் ஆசைப்பட்டு பண்றவா இருக்கான் பாருங்க. எனக்கு வந்து ஐ டிசர்வ் பெட்டர் ஒர்க், கண்ட ஒர்க் எல்லாம் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு நினைச்சாங்க. அவன் வந்து ராஜசமான கர்த்தான்ற அர்த்தம். அவர் என்ன பண்ண ராகத்தோட இருக்கான். அது மாத்திரம் இல்ல, கர்ம பலத்துல ஒரு ஆசை இருக்கிறதுனால தான் அவனுக்கு இப்படி தோன்றது. அவனுக்கு அந்த கர்மாவில் இருக்கக்கூடிய பலனானது லாபமானது எனக்கு வரணும், இதனால எனக்கு ஒரு பேர் வரணும், புகழ் வரணும், லாபம் வரணும்னு அவன் நினைக்கிறான். இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் ராஜசமான கர்த்தாக்கள். ராகி கர்ம பலத்துல பிரேப்சா அப்படின்னா ஈப்சான ஆசை, பிரேப்சான நல்ல ஆசை இருக்கு அவனுக்கு, கர்ம பலத்துல ஆசை இருக்கிறது. அதுக்கப்புறம் லுப்தஹா அப்படின்னா, லுப்தஹானா நம்ம எதுவும் இல்லாம இன்னொருத்தருடைய செலவுலயே நம்ம எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைக்கிறவனுக்கு பேர் லுப்தம். ஆச்சாரியர் என்ன சொன்னாரு,
பரதிரவியேசு சஞ்சாத கிருஷ்ணா, இன்னொருத்தனுடைய திரவியத்தை வச்சுட்டு அதுலயே ஓட்டலாம்னு நினைக்கக்கூடியவனுக்கு பேரு லுப்தா. இப்படி இருக்கக்கூடியவன். இப்படி எல்லாம் இருந்திருக்காங்க. இந்த ஹிரண்ய கசிப்பு என்ன நினைச்சான்னா, அவனுக்கு பேர் ஹிரண்ய கசிப்புனால தங்க கட்டில்னு அர்த்தம். அவனுடைய கட்டில் கூட தங்கணும். உலகத்துல என்ன தவிர யாருமே தங்கம் வச்சு கூடாதுன்னு யார் யாரெல்லாம் தங்கம் வச்சுட்டு இருந்தாரோ அது எல்லாத்தையும் தரகுன்னு பிடிக்கிட்டு வந்ததா ஒரு கதை இருக்கு. அதனால இப்படி ஒரு ஆசுரி சம்பத்தோட இருந்தவர்கள் எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் ராஜச குணங்களுக்கு காரணமா இருக்கிறது. யாரும் வச்சு கூடாது, எல்லா தங்கமும் எங்கிட்டயே வரணும்னு அவன் நினைச்சான். அதுக்கப்புறம் அத நம்ம இன்னொருத்தர்கிட்ட இருந்து பிடிங்கன்னா அவளுடைய மனசு கஷ்டப்படுமேன்னு நினைக்காம ஹிம்சாத்மகா, அவன் யாருக்கு ஏற்பட எனக்கு என்ன, நான் வரணும்னு தள்ளி விட்டாவது போய் பஸ் ஏறிக்கணும், நமக்கு டிக்கெட் கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. இப்படி இருக்கிறதெல்லாம் ராஜசிக் கேரக்டர்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஹிம்சாத்மகா. அப்புறம் அசுசி வாக்கிய ஆபியந்தர சௌச்ச வர்ஜிதா அப்படின்னு ஆச்சாரியார் வாக்கியம். வெளியிலையும் சுத்தமா இருக்க மாட்டான், உள்ளேயும் சுத்தமா இல்லைன்ற அர்த்தம். இப்படி பலத்துல ஆசை இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம் ராஜசமான கர்த்தாக்கள். அப்புறம் ஹர்ஷோக அன்பிதா, அந்த காரியமானது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சுன்னா ஒரேடியா கொண்டாட்டம், பார்ட்டி, ஹர்ஷம். இல்லன்னு வச்சுங்க ஒரேடி அழுக, நான் எவ்வளவு பண்ண, எனக்கு போயிட்டு என்ன மாத்திரம் பகவான் எப்படியே தண்டிக்கிறாரு, இப்படி எல்லாம் நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் இப்படிப்பட்டவர்களா ராஜச கர்த்தா இது படிக்கிறாக இது கூறப்படுகிறார்கள். இவர்கள் தான் யார் யாரு? ராகி கர்மபல பிரேப்து. ராகி உதவி தாழ்த்தி பார்த்து ஆசைப்பட்டு ஒரு கர்மாவை பண்றவன், கர்ம பலத்திலேயே ஒரு பிரேப்தா ஒரு வேட்கை வைத்துக் கொண்டு இருக்கிறவன். லுப்தஹா, காசு இல்லாம இன்னொருத்தனுடைய திரவியத்திலேயே இருக்கணும்னு நினைக்கிறவன். ஹிம்சாத்மகா, இன்னொருத்தருக்கு என்ன ஆச்சு இன்சா ஆச்சுன்னாலும் பரவாயில்லன்னு பண்றவன். அப்புறம் மானசிகமான சுத்தி, காய்க சுத்தி, வாக் சுத்தி, இது மூணு இல்லாதவர்கள். அப்புறம் ஹர்ஷம் வந்தா ஒரேடியா குதிக்கிறது, சோகம் வந்ததுன்னா ஒரேடியா இடிச்சு போய் உட்கார்றது. இதெல்லாம் இந்த மாதிரி குணங்கள் இருந்தது. ஆனால் அவனுக்கு ராஜச கர்த்தா அப்படின்னு பேரு சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் மூணாவது என்ன சொல்லி, அடுத்தது தாமசம். அவன் எப்படி? அயுக்தா அயுக்த பிராகிருத ஸ்தப்தா ஷடோடை கிருதி கோலதா விஷாதி தீர்க்க சூத்ரீச்ச கர்த்தா தாமச உச்சதே. யாரு தாமசமான கர்த்தா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அயுக்தா, யோசிக்காம ஒரு மைண்ட் அப்ளை பண்ணாம செய்யக்கூடிய காரியங்கள் பண்றது. ஒரு காரியம் செய்யறோம்னா ஒரு நிமிஷம் அதை திங்க் பண்ணி பார்த்து பிளான் பண்ணி யுக்தியோட பண்ணணும். எந்த காரியம் இருந்தாலும் அத அப்படி பண்ணாதுக்கு ஏதோ கடனே கிடுகிடுன்னு வந்து பண்ணாக்கா அதுக்கு பேர் அயுக்தா. அதுக்கப்புறம் பிராகிருதா, பிறந்த மேனிக்கு இருக்கிறோம், அசம்ஸ்கிருத புத்தியோட இருந்துட்டு யோசிக்காம ஏதோ ஒரு காரியத்தை பண்றான். அப்புறம் ஸ்தப்தா, திமிர்ல பண்றது, நான் பண்றப்ப அப்படின்னு ஒரு திமிர்ல பண்றோம், ஸ்தப்தா. ஷடஹா, ஷடஹான்னாக்க இன்னொருத்தரத்தை ஏமாத்தியாவது ஒரு காரியத்தை பண்ணி பேரை வாங்கணும்னு நினைக்கிறான், ஷடஹா. அப்புறம் நைகிரிதிகா அப்படின்னா அடுத்த வாழை ஹிம்சை பண்ணியாவது காம்படிஷன், அந்த கட் த்ரோட் காம்படிஷன்ல வந்து பிசினஸ் காம்படிஷன்லாம் இப்போ சொல்றதெல்லாம் இதெல்லாம் நைகிரிதிகா. இப்படி எல்லாம் பண்ணி அவனுக்கு ஆர்டர் வரதுக்கு முன்னாடி நம்ம போய் வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறான் இல்லையா. இப்படிப்பட்ட ஆசை இருக்கிறவங்களும் நைகிரிதிகான்னு பேரு அவள். அதுக்கப்புறம் சில பேர் ஆலசகா. ஆலசகான்னா சோம்பேறித்தனமா போஸ்ட்போன்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறவன். பண்ண வேண்டிய காரியத்தை அப்புறம் பாத்துக்கலாம் சார் விடுறவங்க பேர் ஆலசியான்னு பேர் இருக்கு, ஆலசகா. அப்புறம் விஷாதி, எப்ப பார்த்தாலும் கவலையிலேயே இருக்க வேண்டிய, மூக்குல எனக்கு மாத்திரம் இப்படி கொடுத்துட்டாரு, என்கிட்டதான் தள்ளி விடுறாரு எல்லா வேலையும், மூக்கால எழுதுலே இருக்கிறதெல்லாம் தாமசமான ஒரு ஒர்க்கர்ஸுடைய இடம். என்கிட்டதான் எல்லா ஒர்க்கையும் தள்ளி விட்டுட்டே இருக்காங்க, நானே செய்யணும் அப்படின்னு. இதெல்லாம் விஷாதி. அப்புறம் தீர்க்க சூத்திரி, இது நம்ம தமிழ்ல கூட நீட்டு நெலிக்காதான பசங்களுக்கு திட்டுவான். எழுந்துருனாக்கா அங்கேயே உட்கார்ந்து இருப்பான், கிளம்பவே மாட்டான். நமக்கு டென்ஷன் ஆகிட்டே இருக்கான், மணி 8 ஆச்சே ஆபீஸ் போனமே, இவன் பாரு உட்கார்ந்து இருக்காங்க, இதோன்னு உட்கார்ந்துட்டு கையில மொபைல் வச்சுருப்பான் இல்லையா. இவெல்லாம் தீர்க்க சூத்திரினாக்க எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கவன் தான் தீர்க்க சூத்திரி. ஆச்சாரியால் அவனுக்கு அழகா ஒண்ணு சொல்லுங்க, கர்த்தவியானாம் தீர்க்க பிரசாரணா.
செய்ய வேண்டிய வேலையை பெரிசாக்கி அதை பண்ண வேண்டியது, டென்ஷன் ஆக்கி உண்டாக்கி பண்ண வேண்டியது இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய சர்வதா மந்த சுபாவம் இப்படி இருக்கிறவன் யாரோ அவனுக்கு தீர்க்க சூத்திரின்னு பேரு. இப்படி அயுக்தனாகவும் பிராகிருதனாகவும் சப்தனாகவும் ஷகனாகவும் நைகிருதிகனாகவும் ஆலசனாகவும் விஷாதியாகவும் தீர்க்க சூத்திரியாகவும் இப்படி 8 காரியத்தை அவனுக்கு லிஸ்ட் பண்ணி கொடுத்த. இந்த 8 குணத்தோட யார் பண்றானோ அவன் தான் தாமச கர்த்தா. அவனுக்கு பேரு கர்த்தா தாமச உச்சதே அப்படின்னா, அவனுக்கு தாமச கர்த்தான்னு பேரு அப்படின்னா. இப்போ கர்த்தாவை சொன்னா இதுக்கப்புறம் இந்த எண்ணங்களை பத்தி சொல்லணும்னு, இது அவர் பிரதிக்க பண்ணது கர்மா கர்த்தா ஞானம் சொல்றேன்னு. அது சொல்லிட்டே இருக்கும் போது இன்னொன்னு ஆட் பண்ணிட்டாரு. இந்த இடத்துல ஏற்கனவே ஞானம்னு சொன்னார், அது பொதுவா ஞானம்னு சொன்னார். இப்போ புத்தி ஞானத்தை மனசுல வச்சுட்டு இப்ப சொல்றார், புத்தேர் வேதம் கிருதே சைவ குணதஹ த்ரிவிதம் ஸ்ருணு ப்ரோச்யமானம் அதேசேன ப்ருதத்வேன தனஞ்சய. புத்தேஹே வேதம் அப்படின்னா இந்த புத்தியில இருக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கு இல்லையா, அதுவும் 3 விதம்பா. அது மாத்திரம் இல்ல, திருதேஷ்ட தைரியம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த தைரியமும் 3 விதமா இருக்கு. குணஹா திரிவிதம் சுணு, இது ரெண்டும் 3 குணத்தோட. இது நான் பிரதிக்க பண்ணல, இப்ப நான் பிரதிக்க பண்றேன், இது ரெண்டும் இப்ப சொல்ல போறேன் அப்படின்னு நடுவுல ஒரு 2 போட்டு விடுறாரு. இப்போ புரோச்சியமானம் அதேசேன, இதை யதாவத் சத்தியமானம் எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அப்படி சொல்றேன். அதுவும் பிருதத்வேன பிரிச்சு சொல்ற, அதே சமயத்துல அசேஷேன முழுக்கவும் சொல்றேன். இதுக்கு சொல்லிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹே தனஞ்சய அப்படின்னு அர்ஜுனனை இப்ப திடீர்னு தனஞ்சயன்னு போட்டார். ஆச்சாரியா நமக்கு எவ்வளவு தடவை ஜனஞ்சயெல்லாம் வந்திருக்கு. இந்த இடத்துல பாஷ்யத்துல அந்த தனஞ்சயன்னாக்க தனஞ்சயா அர்ஜுனஹா தேன அசௌ தனம் அஜயத், அது என்ன அதுக்கு வியாக்கியானம் வேற பண்ணிருக்காரு. அது என்ன சுவாரஸ்யம் அப்படின்னாக்க, கிருஷ்ண பரமாத்மா இந்திரபிரஸ்தத்துல இவ இருக்கும் பொழுது இவளை பாக்கிறதுக்காக வந்தார், பஞ்சபாண்டவர்களை பாக்கிறதுக்கு. அப்போ அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டுக்கு அர்ஜுனன் 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போலாம் வா, நீயும் 2 பேரும் கை கோத்துட்டு யமுனா பேங்க்ல போய் போலான்னு போகும்போது ஒரு வயசான ஒருத்தர் வந்தார், அக்னி பகவான் பிராமண வேஷத்துல வந்து, இந்த மாதிரி இந்திரனால ரொம்ப நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், எனக்கு வந்து எதையாவது சாப்பிடணும்னாக்க உடனே அவர் வந்து மழையை கொண்டு வந்து கொட்டிடுறாரு, அதனால அக்னியா இருக்கக்கூடிய என்னால எதையுமே சாப்பிட முடியாம இருக்கு, நீங்க 2 பேரும் இவ்வளவு பெரியவா, அதனால நீங்க தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னாரு. அப்ப அர்ஜுன சொன்னா, இவரை கேளு, இவரை காப்பாற்றுவார் அப்படின்னா. காப்பாற்றுவார்னு உடனே சொன்னாரு, நாங்க 2 பேரும் காப்பாத்துறத பத்தி இல்ல, எங்களுக்கு அதுக்கு வேண்டிய ரதமும் இல்ல, கையில இதுவும் இல்ல, வில்லும் இல்ல, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாரு. உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நான் ஏற்பாடு பண்றேன். எனக்கு ஒரு வில்லு அப்பெல்லாம் நீங்க நிறைய கொடுத்தீங்கன்னாக்க அதை போறேன், கிருஷ்ணர் இருக்காரு மந்திரத்துக்கு, நான் இவரை வச்சுட்டு என்ன காரியம் வேணாலும் நான் சாதிப்பேங்க. உடனே அவனுக்கு அந்த காண்டீவம் வில்லு அப்பதான் கொடுத்தாரு. காண்டீவம் சம்ஸ்ரதே ஹஸ்தாக நம்ம பண்ணுவோம், அந்த காண்டீவத்தை அப்பதான் கொடுத்தாரு. கொடுத்த உடனே அவன் என்ன பண்ணா, கிடுக்கிட்டுன்னு அந்த நான் ஸ்டாப்பா அம்பு போட்டு அது பெரிய ஒரு ஷெட்டு மாதிரி அந்த இடத்த ஆக்கிட்டான். இவர் பாட்டுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் எரிக்க ஆரம்பிச்சாரு, எரிக்கி சாப்பிட ஆரம்பிச்சாரு. அர்ஜுனனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு, யாருக்கு என்ன மீறி இங்க வந்து பண்றான்னு பார்த்தானா, அவனால மழையை கொட்டிட்டுன்னா அந்த மழை வந்து இவனுடைய அம்பு வந்து அங்க தடுக்கிறது. உடனே அங்க இந்திரன் வந்து தெரிஞ்சுட்டான், அக்னியும் என்னை விட பவர்ஃபுல்லா ஒருத்தர் இருக்காருனாக்க அப்படின்னாக்க யாரு, பகவான் தான் அங்க இருக்காரு கீழே அப்படின்னு ஒண்ணு அவர் பண்ணிட்டார். சரி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த சமயத்துல ஒருத்தன் வந்து தப்பிச்சுட்டு இவன் கையில வந்து சரணம்னு ஓடி வந்தான். இந்த மாதிரி அக்னி பகவான் என்னையும் எரிக்கிற போறாரு, என்ன நீங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு தேர்ல காப்பாத்துங்கன்னு கேட்டார். அவர் யாருன்னாக்கா அவன் தான் மயன். அந்த மயன் என்ன பண்ணா, என்னுடைய உயிரை நீங்க காப்பாத்திட்டீங்க நீங்க, அதனால அதுக்கப்புறம் இந்திரன் அடங்கின உடனே மழை நின்று போச்சு, அக்னி இது போட்டோடனே இந்த மயன் வந்து நன்றி கடன் நான் பட்டிருக்கேன் உங்களுக்கு, என்னுடைய உயிர் போகாம என்னை காப்பாற்றணும்னா உங்களுக்கு நான் ஏதாவது ஒண்ணு செய்து தரேன் அப்படின்னாரு. அவன் அர்ஜுன சொன்னா, நீ எங்க அண்ணாவை போய் பாரு, எங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டாம், நாங்க வந்து ஏதோ ஒரு பிராமணர் வந்து கேட்டாருன்ட்டு ஹெல்ப் பண்ணோம், அதோட அவ்வளவுதான், இது அவாந்தரமா உனக்கு அது ஹெல்ப்பா அமைஞ்சு போச்சுன்னு. இல்ல இல்ல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி வந்து
தர்மராஜா கிட்ட வந்து உட்கார்ந்து இந்த மாதிரி உங்க தம்பியும் கிருஷ்ண பரமாத்மாவும் என்னை காப்பாத்திட்டாங்க, நான் இன்னைக்கு உயிரோட இருக்கேன்னு காரணம்னாரு. சரி நீ என்ன நம்பிக்கைன்னா, எனக்கு வந்து பெரிய பில்டிங் எல்லாம் கட்ட தெரியும், நான் மயன் பெரிய ஆர்கிடெக்ட், நான் உங்களுக்கு பிரமாதமா இது வரைக்கும் யாருமே பார்க்காத மாதிரி ஒரு மாளிகையை நான் அமைச்சு தரேன் அப்படின்னாரு. இதெல்லாம் வேண்டான்னு எல்லாம் சொல்லி பார்த்தா இவன் வந்து என்னுடைய கிருதஜ்யத்தையை நான் காமிக்கணும்னு சொல்லிட்டு அப்பதான் இந்த மாளிகை ஒண்ணு பண்ணான். அந்த மாளிகையை எப்படி தயாரிச்சான்னா, நல்லவா போனா அது வந்து தர மாதிரி இருக்கும், கெட்டவா யாராவது வந்து தரைன்றதுல அந்த தண்ணி இருக்கும், தண்ணி இருக்கிற இடத்துல தரை இருக்கும், சுவருன்னு நினைச்சுன்னு போனா அந்த சுவர் இருக்காது, அங்க போனா கண்ணாடி இருக்கும் இடிச்சுப்பான். இப்படி மாதிரி ஒரு விஷயத்த கட்டினாரு. அப்போ வியாசரை கூப்பிட்டு இந்த பில்டிங்கை காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு தர்மபுத்திரர். வந்த உடனே வியாசர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க, நீங்க இப்ப இவ்வளவு நல்லா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, பாவம் மேல இருக்கக்கூடிய பாண்டு எல்லாம் வந்து இதெல்லாம் வந்து அனுப்பி சொர்க்கம் மாதிரி நீ கட்டியிருக்க, ஆனா இன்னும் யமலோகத்திலேயே தான் இருந்துட்டு இருக்காங்க உங்க அண்ணா உங்க அப்பாவும் பெரியப்பா எல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நடுவில் சொல்லிட்டு போயிட்ட உடனே தர்மபுத்திரர் இது வைத்தார். என்ன இது, எங்க அப்பா எல்லாம் மேல்லோகத்துக்கு போலையா, இவ்வளவு பண்ணிருக்கா, இவ்வளவு தர்மங்கள்லாம் பண்ணிருக்கா, அவளுக்கும் அதுக்கு கீழே இருக்கிற லோகம்னு சொல்லிட்டாரு அப்படின்னாரு. இப்போ இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணுமே, நாங்க பசங்களா இருந்து இவ்வளோ இதுவா இருந்து எங்க அப்பாவுக்கு நல்ல கட்சி வந்து வரணும்னாக்க இதை விட உத்தமமான லோகத்துக்கு தானே அவர் போனோம், அவ்வளோ ஹி டிசர்வ்ஸ் தட், நீங்க தாங்க. அப்போ அவர் சொன்னார், ஆமாப்பா ராஜசூய யாகம் பண்ணேன்னாக்க அந்த மாதிரி அப்பாங்களுக்கு பிதர்களுக்கு மேல் லோகத்துக்கான சான்ஸ் இருக்கு, ஒரு சத்திரியனானவன் ராஜசூய யாகம் பண்ணணும், நீ வந்து ராஜசூய யாகமே பண்ணல அப்படின்னு உடனே தர்மபுத்திரர் வந்து எதுக்கு ராஜசூய யாகம் பண்ணனா, எல்லா ஊருக்கும் போய் எல்லா ராஜாவையும் ஜெயிச்சுட்டு அவன் கையில இருக்கக்கூடிய துட்டெல்லாம் வாங்கிட்டு வரணும், அதுல இஷ்டம் இல்லை அவருக்கு. அதனால இப்போ நம்மளுடைய அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டுனாக்க நம்ம பண்ணிதானே ஆகணும்னு சொல்லிட்டு கிருஷ்ண பரமாத்மா கேட்பார், நீதான் எனக்கு சொன்ன, நான் உனக்கு ஹெல்ப் பண்றது முடியல, உனக்கு வந்து ப்ராப்ளம் வந்து சிசுபாலன்னு ஒருத்தர் இருக்கான், என் பேரை கேட்டாலே அவனுக்கு ஆகாது, நீ என் கூட இருக்க, அவனை ஜெயிக்கிறதுதான் உனக்கு கஷ்டம், பாக்கி பேரெல்லாம் யுவர் கேப்பபிள் ஆஃப் இல்ல இதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு நகுலன் ஒரு பக்கம் சவுத்துல அனுப்புவாரு, சகாதேவனை ஒரு பக்கம் கிழக்குல அனுப்புவாரு, பீமனை ஒரு பக்கம் பண்ணி நார்த்துக்கு அர்ஜுனன் அனுப்பிச்சு எல்லா ராஜாவையும் ஜெயிச்சுடுவாங்க, அவன் கையில இருந்து தனங்கள்லாம் பண்ணிடுவாங்கன்னு. இவங்க 3 பேரை விட நார்த்துக்கு போன அர்ஜுனன் என்ன பண்ணிட்டா, நிறைய தனங்கள்லாம் சம்பாதிச்சுட்டு வந்தான், அது எக்கச்சக்கமா கொண்டு வந்து கொட்டிட்டான் தர்மபுத்திரருக்கு. அதை கேட்ட உடனேதான் துரியோதனனுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு, என்னன்னா இவ்வளவு பிரఖ్యాதியோட இருக்காங்களே இங்க, இவங்களை ஓட வரைக்கும் இந்திரபிரஸ்தத்துல போய் அனுப்பிச்சு விட்டா இவங்களுக்கு இருக்க தண்ணி இல்லாத காட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணா, அங்கேயும் அதை போய் இவன் பிரமாதமா ஆக்கி அங்க ஒரு மாளிகை கேட்டு அங்க போய் ராசசூயாக வேற பண்ணி இருக்காங்களேன்னு. ஆனாலும் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொன்னா, நம்ம குடும்பத்துக்கு இருந்தா அவனுடைய ஆன்செஸ்டர்ஸுக்கு தானே இது ப்ராப்ளம்ன்றதுனால அவன் வந்து ஒட்டுந்தான். ராஜசூயாக போது துரியோதனை வந்து கம்ப்ளீட்லி பாண்டவர், அவன் ஒண்ணும் பண்ணவே. அப்போ அந்த சமயத்துல இந்த அர்ஜுனன் அவன் அவ்வளவு தனத்தை சம்பாதிச்சுன்னு வந்ததுனால அவனுக்கு தனஞ்சயன்னு பேர் வந்தது. அதை இங்க ஆச்சாரியால் அத பிரபூதம் தனம், எக்கச்சக்க தனத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்ததுனால, அவங்க ஆசைப்படுறதுக்கு இவன் தான் பிரபூதமான ஜனங்களை ஜெயிச்சுன்னு வந்து கொடுத்ததுனால இவனுக்கு தனஞ்சயன்னு பேரு அப்படின்னா. பிரவருத்திம் நிவృத்திம் கார்யா கார்யே பயா பயே பந்தம் மோக்ஷம் ஜயா வேத்தி புத்தி சாபார்த்த சாத்விகி புத்தேர் வேதம் புத்தேஷ்ட அப்படின்னு சொன்னாரு. இப்ப முதல்ல புத்திய எடுக்கிறார். இங்க புத்தி அப்படின்னாக்க விருத்தி ஞானம், எண்ணங்கள் அர்த்தம். புத்தினாக்க பிரவருத்தின் நிவృத்திம் கார்யா கார்யே பயா பயே, கர்ம மார்க்கம், பிரவருத்தி மார்க்கம், நிவృத்தி மார்க்கம்னு முதல்லயே ஆரம்பத்திலேயே ஆச்சாரியால் பாஷ்யத்துல சொல்லிவிட்டார். இங்க வரக்கூடிய விஷயங்கள் முதல்லயே 2 மார்க்கம் இருக்குப்பா, கௌ இமௌ பந்தானவ் அப்படின்னு மகாபாரதத்துல 2 லைஃப் ஸ்டைல் இருக்கு, வாழ வேண்டியது நிஷ்டைகள் இருக்கு. ஒண்ணு கிரகி பூத்வா, அதுக்கப்புறம் மணி பவத்து மணி பூத்வா பிரபுரஜேத் அப்படின்னு இருக்கு. இன்னொன்னு பிரம்மச்சரியாதேவ பிரபுரஜேத்னு இருக்கு.
இப்படி சில பேருக்கு வந்து சின்ன வயசுலயே வந்து ஒரு வைராக்கியம் வந்து இருக்குன்னாக்கா அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கோ, நீ யாகங்கள்லாம் பண்ணு, நீ இந்த கர்மாவெல்லாம் பண்ணுன்னா அவன் கேட்க மாட்டான் அவன். அதனால அவனுக்கும் ஸ்ருதியில வழி இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய மார்க்கத்துக்கு பேரு நிவர்த்தி மார்க்கம்னு பேரு. இப்படி படிப்படியா போகக்கூடிய மார்க்கத்துக்கு பேரு பிரவೃತ್ತಿ மார்க்கம்னு பேரு. இந்த பிரவೃತ್ತಿ மார்க்கத்தை மரீச்சியாதி முனிவர்கள்லாம் நம்ம இதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரவೃತ್ತಿ மார்க்கத்தை தான் சொல்லுங்க. இவரும் அதே வழியில தான் நமக்கு தியாகம் தான் ரொம்ப வசதின்னு சொல்றாரு சன்னியாசத்தை விட, இல்லையா? ஏன் அப்படி சொல்றாருன்னா, சன்னியாசம்ன்றது யாருக்கோ சில பேருக்கு வருது. நீங்க வந்து ஜீனியஸ் அவளை போய் நீங்க வந்து ஃபாலோ பண்ணக்கூடாது. ஜீனியஸ் எல்லாம் நீங்க ரசிக்கலாமே தவிர, நமக்கு வந்து 4வது மேத்ஸ் யாரு கற்றுக் கொடுக்குறாலும் அவங்க தான் பையன் நண்பன். நீங்க பாட்டுக்கு சகுந்தலா தேவிக்கும் ராமானுஜத்துக்கும் நீங்க அனுப்பிச்சீங்கன்னா உங்க பையன் அதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாதானே நடக்கும். ஆனா படிப்படியா போனோன்றதுல வெகுஜனத்தை உத்தேசித்து ஒரு கர்மாவம் தான் வசதி, தியாகம் தான் வசதி, சன்னியாசத்தை விடான்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்படி பிரவೃತ್ತಿ என்ன, நிவர்த்தி என்ன, கர்ம மார்க்கம் என்ன, நிவர்த்தி மார்க்கம் என்ன, சன்னியாச மார்க்கம் என்ன. அதுக்கப்புறம் காரியா காரியம், வேதத்துல சொல்லியிருக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காரியங்கள் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் பயா பயம், இந்த காரியத்தை பண்ணா பயம் இல்லாம பண்ணணும், இந்த காரியம் பண்ணா கடகாரியம் பண்ணாங்கனாக்கா பயம் இருக்கணும் நமக்கு, இப்படி பண்றோமே அப்படின்னு. ஸோ பயமும் வேணும் அபயமும் வேணும் நமக்கு, அதுவும் முக்கியம். செய்யலாமா வேணாமான்றதுல ஒரு கிளாரிட்டி சாஸ்திரோக்த ரீதியால பண்ணணும். நம்ம என்ன மார்க்கத்துல இருக்கோம், பிரவೃತ್ತಿ மார்க்கமா நிவர்த்தி மார்க்கமா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எந்த காரியம் பண்ணாலும் இது என்னை பந்தப்படுத்துமா, இதனால நான் வந்து இந்த மெட்டீரியல் கம்ஃபர்ட்ல இருந்து வெளியில வருவேனா, இப்படின்றதெல்லாம் யா வேத்தி, எந்த புத்தி எண்ணங்களால இதெல்லாம் அறியப்படுகிறதோ அந்த புத்திக்கு பேரு சாத்விகி புத்தி அப்படின்னாக்க. இப்படி எல்லாம் நல்லா விவேகத்தோட இருக்கணும். செய்ய வேண்டிய நம்ம என்ன பிரவೃತ್ತಿயில இருக்கணும், நிவர்த்தி மார்க்கமா பிரவೃತ್ತಿ மார்க்கமா, இந்த காரியம் பண்றதா அந்த காரியம் பண்ணாம இருக்கிறதா, இது சுத்தியில சொல்லியிருக்கா இல்லையா, இது பண்ணா இது பண்ணும் போது பயம் இருக்குமா, இது பயப்படாம பண்ணணுமா, எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும், இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இந்த காரியம் பண்ணா எனக்கு பந்தத்துல கொண்டு முடியுமா, இந்த காரியம் பண்ணா நான் வந்து இண்டிபெண்டா இருக்க முடியுமா, இப்படின்ற ஒரு விஷயங்களை எல்லாம் யோசிச்சு யோசிச்சு பண்ணக்கூடிய புத்திக்கு பேரு சாத்விகி புத்தி அப்படின்னு சொன்னாரு. யயா தர்மம் அதர்மம் ச கார்யம் ச அகார்யமேவ ச அயதாவத் பிரஜானாதி புத்திஸ்தா பார்த்த ராஜசி. யயா யயா புத்தியா, எந்த எண்ணத்தினால தர்மம் அதர்மம், சாஸ்திரோக்த தர்மம் தெரியறது, சாஸ்திரோக்த அதர்மமும் தெரியறது, ஆனாலும் அதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது சார்னு ஒரு தீர்மானமான ஒரு புத்தி இல்லை அவனுக்கு. ஒரு டில்லி டாலிங்க இருக்கான், ஆனா நாலேஜ் இருக்கு அவனுக்கு. கரெக்டு தான் சார் அவர் சொல்றது, காத்தால 4 மணிக்கு ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறான். அதுக்காக அப்படின்னா என்ன இருக்கும், இதுதான் நியாயம் தெரியுது, ஒருத்தருக்கால சந்தியாவந்தனம் பண்ணணும் தெரியாது. அதெல்லாம் ஆபீஸ் போனா முடியுமா சார், மத்தியானம் போய் ஷோ எல்லாம் பண்ண முடியுமா சார், மத்தியானிய நான் பண்றேன் இப்படி எல்லாம் கேட்கறான் இல்லையா. அப்படின்னா இவெல்லாம் ராஜச புத்தி உடையவர்கள். நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியறது. காரியம் அகாரியமே வச்ச காரியம் இதுதான் நல்ல காரியம், இது வந்து இதுல நம்ம பண்றதெல்லாம் தப்பு, நம்மளாம் சம்பளம் இல்லைன்னா ஆபீஸ்ல தப்புதான் தெரியும், தெரிஞ்சே வாங்குவோம் இல்ல. காரியம் அகாரியம் தெரிஞ்சுட்டு இருக்கான். ஆனா எப்படி தெரிஞ்சிட்டு இருக்கான்னா, அந்த சாத்விகம் எவ்வளவு கிளாரிட்டியோட இருந்தா பாருங்க. இவன் வந்து அயதாவத் பிரஜானா, யதாவத்தா தெரிஞ்சுக்கல, அது எப்படி பண்ணணுமோ அப்படி இருக்கணும்னு அந்த தைரியமா அதை எதிர்த்து நிக்கணும்ன்றதெல்லாம் இல்லாம பண்ணிட்டா பாருங்க. இப்படி இருக்கக்கூடியவன் அயதாவத்து யதாவத்து தெரிஞ்சுக்கல, எப்படி பண்ணணுமோ அப்படி தெரிஞ்சுக்கல அப்படின்னா பிரஜானாதி, அவன் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான் எல்லாத்தையும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிர்ணயம் நிர்ணயமா அவனுக்கு தெரிஞ்சுக்க முடியல, பண்ண முடியலையே தவிர என்ன 2 கண்டானா இருக்கான் அப்படின்ற சாத்விகமான. இப்படி தாமசம்னு இவனை சொல்ல முடியாது. தாமசமா இருக்கவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவன் மட்டும் இருக்கான், இவனுக்கு தெரியும் ஆனா பண்ணல. இப்படி இருக்கக்கூடிய புத்தி யாருக்கு இருக்கோ சா ராஜசி, ராஜசி புத்தி. பார்த்த பிருத்து வம்சத்துல பிறந்தவன பிருத்தை அப்படின்னாக்க திரௌபதிக்கு அர்த்தம். பிருத்தையினுடைய புத்திரனா இருக்கக்கூடிய பார்த்தா, இதுக்கு பேர் தான் ராஜசி புத்தி அப்படின்னு சொன்னார். அப்புறம் சாத்விகம் சொல்லியாச்சு, ராஜசம் சொல்லியாச்சுன்னா அடுத்தது நேச்சுரலி தாமசம். தாமச புத்தினா என்னங்க, அதர்மம் தர்மம் இது யாமன்யதே தமசா பிருதா.
சர்வார்த்தான் விபரீதாம்ச புத்திஸ்தா பார்த்த தாமசி அதர்மம் தர்மம் இதியா மன்யதே தமசாப்ருதா சர்வார்த்தான் விபரீதாம்ச புத்திஸ்தா பார்த்த தாமசி. தாமசி புத்தி அப்படின்னா அதர்மத்தை போய் தர்மம்னு நினைப்பான், தர்மத்தை போய் அதர்மம்னு நினைப்பான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ரொம்ப கஷ்டமான எக்ஸாம்பிள் இருக்கு, எல்லாம் பெரியவா சொல்ற எக்ஸாம்பிள் அப்படியே பார்த்து இந்த சாத்த தினத்துக்கு போய் இவங்க என்ன பண்றாங்க, நம்ம போய் பேர் கட்டிட்டாங்கனாக்கா அங்க ஏழைகளுக்கு எல்லாம் சாப்பாடு போடுவாங்க. எல்லாம் சாப்பாடு போட்டா கரெக்ட் தானே, எல்லாரும் சாப்பிடுறாங்க, அதுதானே சந்தோஷம் அப்படின்னு தம் புத்திக்கு ஏற்ற மாதிரி நினைக்கிறான் பாருங்க. இது அவன் தர்மம்னு நினைக்கிறான். அவன் இஸ் ஆல்சோ கன்வின்ஸ். அன்பார்ச்சுனேட்லி நம்மளுடைய சாஸ்திரம் என்ன சொல்றது, பித்ருநாம் பிரதமா ஸ்வதா, பித்ரு காரியங்கள் பண்ணாம எந்த காரியம் நீ பண்ணாலும் அன்னைக்கு பிரயோஜனம் இல்லை, பகவானுக்கே மணி அடிக்க கூடாதுன்றான். அதுக்கப்புறம் நீ குளிச்சுட்டு தான் பண்ணணும்னாக்க அன்னைக்கு போய் நல்ல அப்பாவுடைய டெத்து அன்னைக்கு போய் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டேன்னு அதுல பெருமையா வேற சொல்லிக்கிறான். அதை கை கட்டுறதுக்கு ஒரு 10-15 பேர் வேற கூட இருக்காங்கன்னாக்க இதுதான் பாருங்க எப்படி தர்மம் அவனுக்கு தர்மமா தெரியுது. ஆனா இது அதர்மம் இல்லையா, அதர்மம் தர்மம்ன்ற விவேகமே இல்ல. இவனே என்ன பண்ண, அதுவும் ஹட்டமா வேற பண்றான். அதெல்லாம் கிடையாது சார், எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை சார் அப்படின்னு ஒரு கோவம். இதான் தாமசி. இந்த புத்தி எண்ணம் இருக்கிறவங்க தாமசியா இருக்கக்கூடிய அவன் என்ன நினைக்கிறான்னா, இதுல என்ன கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பிரத்யட்ச பிரமாணத்தை போய் நம்புறான். பிரத்யட்ச பிரமாணத்தை நம்புறவன் யாரு, நாஸ்திகன். கடவுள் இருந்தா இங்க காக்க சொல்லு அப்படின்னு அவன். இதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியுமா? சொன்னார்ல ராமர் இருக்காருல்ல, அவர் இங்க உட்கார சொல்லுங்க பார்க்கலாம், ஸ்ரீராமநவமி இல்லைன்னா இதுக்கு பதில் சொல்லவே முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், பிரத்யட்ச பிரமாணத்தையே எதிர்பார்த்துட்டு கண்ணுக்கு என்ன தெரியுதோ புத்திக்கு என்ன தெரியுதோ அதை ரைட்டுன்னு நினைக்கிறானே அவன் நாஸ்திகன். அவன் ஆசிரம் என்ன சொல்லி இருக்கு அதை பார்த்து பண்றவன் யாரோ அவன் தானே ஆசிரியர். நமக்கு சப்த பிரமாணம் தான் ரொம்ப முக்கியம். சப்த பிரமாணம்னா என்ன அர்த்தம்னா ஸ்ருதி ஸ்ருதி ஆச்சாரம் சிஷ்டாச்சாரம். இது மூணுல இவா பெரியவா என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதை பண்றதுதான் ஸ்ருதி ஸ்ருதி ஆச்சாரம் படி வாழ்க்கையை நடத்துறதுக்கு தான் சப்த பிரமாணத்தை உத்தேசம் பண்ணி நடத்தக்கூடிய வாழ்க்கை தான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை. இவன் என்ன நினைக்கிறான்னாக்க அதெல்லாம் கிடையாது. பிரத்யட்ச பிரமாணத்துக்கு எது தர்மம்னு தோணுதோ அது தர்மம். இது பிரத்யட்சத்துக்கு தெரியாம சொல்றது, நீங்க என்னதான் தர்மம் எனக்கு சொன்னாலும் இது அதர்மம் தான். இது எல்லாம் 4 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கினாதான் உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கும். அது என்ன, ராத்திரி 11 இருந்து காத்தால 4 மணி வரைக்கும் தான் தூங்கணும்ன்றது. காத்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடியே எழுந்துக்கணும்னு எங்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு. அப்பா நம்ம என்ன பதில் இருக்கு நமக்கு, இல்லப்பா சாஸ்திரத்துல அப்படி இருக்கு. நீங்க சூரிய உதயம் வரும்போதோ சூரிய உதயே அஸ்தமனேச்ச சாயினம் விமுஞ்ச, யாரு ஸ்ரீ வீட்டுல ஸ்ரீ போனோம்னாக்க ஒரு வழி இருக்கு. காத்தால 5 மணிக்கு நல்லா தூங்கிட்டே இருக்கு, 6 மணி வரைக்கும் எல்லாம் இருக்கிறதெல்லாம் தொடச்சின்னு போயிடும் வீடு. சாயங்காலம் அஸ்தமனத்துல வந்த உடனே 6 மணிக்கு படுத்துக்கணும் பெட்ல. இப்படி எல்லாம் பண்ணான்னு நம்ம சொல்லி சொல்லி வளர்க்குற இதுல எங்க சொல்லி இருக்கு, சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு இல்லையா. ஆனா அவங்க இந்த காலத்துல எப்படி ஆர்கியூ பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையாது. இந்த உடம்பு பாடி இசிதாக்க கொஞ்சம் சயின்டிபிக்கா யோசிங்க சார். நமக்கு எல்லாம் சயின்ஸே தெரியாத மாதிரியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 6 மணி நேரம் தூங்கணும். எந்த 6 மணி நேரம் தூங்கினா இல்ல, என்ன ராத்திரி நைட் ஷிப்ட் போயிட்டு வரோம் நாங்க, அதெல்லாம் சரியா வருமா? அப்படி அடமா இருக்கான் பாருங்க, அதுதான் தர்மம். இப்படி தர்மம் அதர்மம் இது யா மன்னியத்தே. ஏன் இவெல்லாம் அப்படி பேசுறான்னா தமசா, அந்த அளவுக்கு அவனுக்கு தமசா அவனுடைய புத்தியை மறைக்கிறது. அவனுக்கு இங்கிலீஷ்கார சொன்னதுதான் கரெக்டா தெரியற மாதிரி தோன்றது. நம்ம என்னதான் சொன்னா வயிற்ற வெளியிட்டாக்க அவனுக்கு மந்தியம் போட்டு மோர் குடுறான்னா அதெல்லாம் கிடையாது. ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்டாதான் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிட்டான். நீங்க என்ன பண்ண முடியாது. அதனால ஏன் அவன் புத்தி அப்படிதான், தமசா அப்படிதான். அந்த அளவுக்கு மௌட்டியம் வந்துடுது அவனுடைய புத்தியில. சர்வார்த்தான் விபரீதாம்ச, நீங்க எல்லாத்தையும் விபரீதமா தான் அவனுடைய புத்தியானது பாக்குறது. இப்படிப்பட்ட புத்தி யாருக்கு இருக்கோ சா தாமசி புத்தி ஏற்பாட்ட என்று அறிந்து கொள் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அடுத்தது அயதா அவத்ரஜானாதி புத்திஸ்தாபாத்த ராஜசின்னு சொன்னாரு. இதுக்கு முந்தின ஸ்லோகத்துல புத்தே பேதம் திருதே சைவ குணஹா திரிவிதம் ஸ்ருடோன்னு சொன்னாரு 29ஆவதுல. இப்ப திருதியை பத்தி சொல்றாரு. திருதி அப்படின்னாக்க தைரியம். தைரியம் அப்படின்னாக்க
என்ன அர்த்தம்னாக்க நம்ம என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கோம். தைரியம்னாக்க விடாப்படியா இருக்கிறது, எது வந்தாலும் புலி வந்தாலும் பயப்படாம இருக்கிறது, இதுதான் தைரியம். யார் இருந்தாலும் பயப்படக்கூடாது. இப்படி ஆச்சாரியார் கொடுக்குற வியாக்கியானம் ரொம்ப அழகா கொடுக்குறாரு. உச்சாஸ்திர மார்க்க பிரவருத்தேகே அப்படின்னாரு. சாஸ்திரத்துல சொன்ன இருக்கக்கூடிய புத்திய விடாம இருக்கக்கூடியதுக்கு பேரு தைரியம். தைரியம் பேரு. சாஸ்திரத்துக்காக பயந்துட்டு நீங்க இன்னொருத்தருக்காக பயந்துட்டு சாஸ்திரத்தை விடுறோம் பாருங்க, அதெல்லாம் நம்மளால இருக்க முடியாது தானே. இதுக்கு பேர் தான் என்ன திருப்தினாக்க என்ன, விடாப்படியா இருக்கும். திருப்தியா யயா, எந்த புத்தியோட காரியத்தை இந்த உலகத்தை தரிச்சிட்டு இருக்கணும். என்ன பண்ணாலும் நான் என்னுடைய சொந்த வழியில தான் நான் போவேன். எனக்கு எப்படி இருக்கோ அதுதான் நம்ம சாஸ்திரங்கள் முன்னோர்கள்லாம் சொன்ன வழியில போவேன். நீங்க வேணா எப்படி வேணாலும் போங்கன்னு இப்ப பெரியவாள்லாம் அப்படிதான் நான் பிடிச்சிட்டு வீட்டுல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இதுக்கு பேர் தான் திருப்தி. இப்படி மனசு, பிராணம், இந்திரியன் இந்த 3 நாள செய்யக்கூடிய கிரியைகள், மனசனாலையும் இந்திரியங்கள் புலன்களாலையும் பிராணத்தினாலையும் செல்லக்கூடிய தைரியத்தோட சாஸ்திரோக்த பிரமாண, சாஸ்திரத்துல சொல்லாததை நான் விடுவேன், எனக்கு சாஸ்திரம் சொன்னதுக்கு இதுக்காக நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு செய்யக்கூடியதுக்கு பேர் தான் தைரியம்னு பேர். சாஸ்திரோக்த பிரகாரன்னு செய்யக்கூடியதுலயே ஒரு திருப்தி இருக்கக்கூடியது, அதுக்கு பேர் தைரியம்னு பேரு. யோகேன அவ்யபிசாரிண்யா, தியானம் சமாஹித சித்தமாக இருந்து கொண்டு சாஸ்திரத்துல சொன்ன வழியிலேயே விடாம ஃபாலோ பண்ணுவேன்றதுல அவ்யபிசாரிண்யா, அதுல சொன்ன மார்க்கத்துல மாற்றமே இல்லாம வெபிச்சாரத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன். சாஸ்திரம் தான் பிரமாணம், அதுல சொன்னபடிதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திருதிகி சாத்விகி திருதிகின்னு பேரு. சாத்விகமான ஒரு திருதின்னு அதுக்கு பேர் தான். விடாப்பிடியாக இருந்து கொண்டு சாஸ்திரத்தை விடாதீங்க யோகத்தோட இருந்து கொண்டு அவ்யபிச்சாரியான வித்தவுட் அவ்யபிச்சார பக்திக்கு சின்னானந்தா சொல்ற you cannot prostitute your loyalty. நீங்க you are committed to வேதான்னாக்க அந்த வேதத்துல இருக்கக்கூடியதை நீங்க டெய்யூஸ் பண்ணக்கூடாது. இப்படி இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் அவ்யபிசாரினா திருதி. இப்படி இருந்து கொள்ளக்கூடிய திருதிக்கு பேரு சாத்விகி திருதி அப்படின்னு பேரு. அடுத்தது நேச்சுரலி ராஜசம் என்ன, யயா து கர்ம காமார்த்தான் திருத்யா தாரயதே அர்ஜுன பிரசங்கேன பலாகாங்ஷி திருதிஷா பார்த்த ராஜசி. எப்போ பார்த்தாலும் யயாது தர்ம காம அர்த்தம், அவனுக்கு அந்த 4வது மோட்சம்னு ஒரு புருஷார்த்தம் இருக்கு, அதை பத்தி கவலையே கிடையாது. தர்ம அர்த்த காமம்னு உத்தம புருஷார்த்தமான இருக்கிறவங்களதான் வேதாந்திகள், சாத்வீக மனசுல இருக்கவங்களோ வேண்டாம். இவனுக்கு மெட்டீரியலா தான் இருக்கணும். அர்த்தம் காமம் இதுலயே தான் இருக்கு, ஆனா தர்மமும் இருக்கு. அதுதான் ராஜசமா இருக்கவனுக்கு அறிவுதான் இருக்கு, நமக்கு ஆரம்பத்துல இருந்து மெயின்டைன் பண்ணிருக்கோம். இவனுக்கு இருக்கு, ஆனா இவனுடைய புத்தி டில்டிங் டுவர்ட்ஸ் மெட்டீரியல் கம்பல்ஸ். அதனால தர்மம் அர்த்தம் காமம் இதுலயே திருதி அவனுக்கு. இப்படிப்பட்ட திருதியிலேயே தாரையத்தை இப்படியே அவன் தரிச்சிட்டு இருக்கான். அந்த புத்தியிலேயே இருக்கக்கூடிய இப்படி இருக்கக்கூடிய தைரியத்துக்கு பேர் என்ன, பிரசங்கேன. இதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா பலாகாட்சி, அவனுக்கு மெட்டீரியல் கம்ஃபர்ட்ல தான், அதனுடைய பலத்துலதான் ஆசை இருக்கு. நமக்கு பலத்துல ஆசை இல்லாதவன் சாத்விகி. இவன் பலத்திலேயே ஆசை இருக்கிறதுனால இவன் பலாகாட்சி. பலத்திலேயே அவனுக்கு ஒரு வேட்கை இருக்கு, ஆகாங்ஷை இருக்கு. இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய திருதி, இப்படி இருக்கக்கூடிய தைரியத்துக்கு பேரு ராஜசிக்கான தைரியம்னு பேரு. அதுக்கு பேரு ராஜசி திருதிகி தான் பார்த்த. அப்புறம் இன்னொருத்தர் ஜெயா ஸ்வப்னம் ஸ்வயம் சோகம் விஷாதம் மதமேவச நபிமுஞ்சதி துர்மேதா திருதிஷ்டா பார்த்த தாமசி. எந்த புத்தி எப்ப பார்த்தாலும் அவனுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கு, தாமச புத்தியா இருக்கக்கூடிய எண்ணங்கள். அவனுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னாக்க அவனுடைய திருப்தியானது எதுல இருக்கு பாருங்க. அவனுடைய புத்தி எல்லாம் எங்க இருக்குன்னா, திருப்தினாக்க அதை தெரித்து கொண்டே இருக்கு. அவனுடைய புத்திக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழறது. அவனுக்கு இருக்கிறதெல்லாம் என்னன்னா கொஞ்சம் கூட பயமே கிடையாது. எப்ப பார்த்தாலும் சொப்பனம் தூக்கம். அது ஐயோ கண்ட நேரத்துல படுக்கிறோம அப்படின்ற அதுக்கெல்லாம் பயமே கிடையாது அவனுக்கு. எப்ப வேணா அதெல்லாம் கிடையாது சார். உடம்பு டயர்ட் ஆச்சுன்னா தூங்கணும், அவ்வளவுதான், ஒரே லாட்சிக்கு என்ன. இப்ப தூக்கம் வந்தா தூங்க வேண்டியதுதான் நியாயம். அதுல ஒரு தைரியமா இருக்கு அவனுக்கு. சொன்னா இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது, பெரியவா சொல்ற இதெல்லாம் 2ஆம் பட்சம். தைரியமா தூங்கணும், தூக்கம் வந்து இருக்கா தூங்குங்க, அதுதான் கரெக்ட். என்ன சொப்னம், சொப்னம்னா இந்த இடத்துல நிற்கிறான்னு அர்த்தம் சொப்னம். அப்புறம் பயம், எப்ப பார்த்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பயம்.
நம்ம பண்ணா இது நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதா அப்படின்னு எப்ப பார்த்தாலும் எல்லாத்துலயும் ஒரு சந்தேக புத்தி இப்படி இருக்கக்கூடியவர்கள். அப்புறம் சோகம், எப்ப பார்த்தாலும் நமக்கு எங்க சார் எல்லாம் நடக்க போறது அப்படின்னு ஒரு சோகத்திலேயே இருந்துருக்கோம். அப்புறம் விஷாதம், எப்ப பார்த்தாலும் ஒரு துயர இப்படி கவலை, ஏதாவது ஒரு கவலையை மனசுல வச்சுட்டே இருந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் மதம், இல்ல சில சமயத்துல பிடிவாதமான ஒரு திமிரு மதம், இப்படி இருக்கக்கூடியவர். இப்படி இருக்கக்கூடியவர்கள் விமுஞ்சந்தி துர்மேதாக, இவர்கள் துர்மேதாக அப்படின்னார். குச்சிதமான ஒரு மேலா சக்தியோட இருந்துகொண்டு இவ்வளவு வீக் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு கூட அதுலயே ஒரு தைரியமா இருந்துட்டே இருப்பார். அதுவும் அவன் பண்றதுதான் கவலைப்படாம இருக்க முடியுமா சார்? நீங்க சொல்றீங்களா? அதுலயே ஒரு தைரியம் இருக்கு பாருங்க. யாரு கவலைப்படாத எப்படி சார் கவலைப்படாம இருக்கு? நீங்க சொல்றதெல்லாம் தப்பு சார், எல்லாம் பகவான் பார்த்துவாரு, பகவான் எப்படி பார்த்துப்பாரு அப்படின்றாங்க. தாமச புத்தியா இருக்கக்கூடியவன். இதெல்லாம் துர்மேதா திருதி. சுமேதா திருதிக்கு அந்த தைரியம் வந்து சாத்விகம் இருக்கக்கூடியது. இது துர்மேதத்தோடு இருக்கக்கூடிய இவனுடைய திருதியானது தாமசி திருதிகி பார்த்த, இதுக்கு பேர் தான் தாமசி திருதிகி அப்படின்னாரு. இதே மாதிரி இப்போ இது ரெண்டுத்தையும் சொன்ன, இப்ப சொன்னோம்னா அவருக்கு இன்னொரு ஞாபகம் வந்துருக்கு. சுகம் சுகம்னு நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த சுகம் இதானீம் திரிவிதம் சுனுமே பரதர்ஷப அப்யாசாத் ரமதே யத்ர துக்காந்தம் சதி கச்சதி. சுகம் அப்படின்னா என்னன்றது இப்போ சொல்ற பாருங்க. அதுவும் 3 விதம். சுனுமே பரதர்ஷப, பரத குலத்திலே பிறந்தவன்களிலேயே ஒரு புல் அமங்கி பரதா அப்படின்னா பரதர்ஷபான இந்த பெஸ்ட் அமங்கி பரதா, அந்த குலத்துல படித்தவன. சுகம் இதானின் திரிவிதம். இப்ப சொல்ற பாரு உனக்கு சுகமும் இந்த மாதிரி 3 விதம் பா. சுனு நல்லா கேளு, இவ்வளவு நேரம் கேட்டுட்டு தானே இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட இதையும் கேளு, இப்பெல்லாம் மாற்றலாம் இல்ல. இப்ப இவ்வளவு நேரம் கேட்டுருந்தோம், சரி இன்னொரு வருஷத்துக்கு வந்தோம், சரி அதையும் சொல்லுங்க, என்ன சொல்றீங்க போறீங்கன்னு சொல்லக்கூடாது, சொல்லுங்க சுனு அப்படின்னா. அபியாசா கிரமதே யத்ர துக்காந்தம் ந நிகச்சதி. அபியாசா அப்படின்னா வஜன சேவை சத்சங்கம் இதுல எல்லாம் இருக்கக்கூடிய அபியாசத்திலேயே ஒரு சுகத்தை காண்பிக்கிறான் பாருங்க. அவனுக்கு துக்கமானது இல்லை. சத்சங்கத்தே நிசங்கத்துவம், நிசங்கத்தே நிர்மோகத்துவம், நிர்மோகத்தே நிச்சல தத்துவம், நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி வரைக்கும் கொண்டு போகும். ஆனால ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இந்த சத்துவகுணத்தை அடையறதுக்கான ஒரு வழியையும் பகவான் சொல்றாரு. இப்படி இந்த அபியாசம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, இப்படி சத்சங்கத்திலேயே நம்ம இருந்துட்டே இருந்தாங்கன்னா நம்மளுடைய புத்தியானது எப்பொழுதுமே சாத்விகத்திலேயே இருந்துட்டே இருக்கும். அப்படி போனீங்கன்னா அது எப்படி வரும்னா, உங்களுடைய துக்கமே உபசமமாய நிச்சயமா உங்களுடைய துக்கமானது நிச்சய துக்கம். ஆச்சாரியர் பாஷை ரொம்ப அழகா எழுதிட்டாரு. இங்க சுகம் இதானின் திரிவிதம் சொல்லும் சமாதானம் குருவித்தா. நல்லா கேட்டுக்கோ இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்றத அப்படின்னு. அபியாசா பரிச்சரியாதி பஜன சேவா இத்தியாதி பரிச்சாரியாத்து ஆவருத்தே ரமத்தே ரதிம் பிரதிவச்சியது. இதுல போய் அவன் ரசிக்க ஆரம்பிச்சான். லெக்சர் போறதுலயும் சர்வீஸ் பண்றதுலயும் கிளாஸ் அட்டன் பண்றதுலயும் அவனுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒண்ணு வந்து இருக்குன்னு வச்சுங்க. அவன் அதுலயே ரமிச்சுட்டு இருக்கான் ரமத்தே. அப்ப அப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, பரிச்சரியாவிருத்தே ரமத்தே இது பிரதிபத்தியத்தை எஸ்மின் சுக அனுபவ, எந்த ஒரு சுகத்தை அவன் அனுபவிக்க ஆரம்பிச்சானா அதுலயே ரமிச்சுட்டு இருப்பான். அப்படிப்பட்டவனுக்கு துக்காந்தம் அப்படின்னா துக்க அவசானம், துக்கத்தினுடைய எல்லை, துக்கத்தினுடைய முடிவு. துக்கத்தினுடைய முடிவுன்னா துக்க உபசமம். அது அப்படியே துக்கமானது அவங்கிட்ட இருந்ததுனால அதெல்லாம் தெரியாம போயிடும். அவன் அட்டெண்டிங் கிளாஸஸ், சேவை பண்றது, என்ன பண்றது, இதுல எல்லாம் இருக்கக்கூடியவன் நிகழ்ச்சதி அப்படின்னாரு. நிகழ்ச்சதினா அடைகிறான் அர்த்தம். நிச்சயேன பிராப்னோதி அப்படின், இவனுக்கு நிச்சயமா இது இருக்கும். ஆனா இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. நேரம் அங்கே கிளம்பி அவ்வளவு தூரம் வந்து செலவு பண்ணிட்டு வந்து போறதுல கஷ்டங்கள் இல்ல இருக்கதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் இப்ப முதல்ல எப்படி இருக்கும், எத்ததக்ரே விஷமிவ பரிணாமே அமிர்தோபமம் தத்துகம் சாத்விகம் புரோக்தம் ஆத்மபுத்தி பிரசாதஜம். இது பாருங்க, இந்த சத்சங்கத்துல வருது, வேதாந்தத்துக்கு வருது, வேதத்துக்கு வருது, இந்த விஷயங்கள் எல்லாம்
அக்ரே விஷமிவ. முதல்ல பாக்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமானதான் தெரியும், அவ்வளவு தூரம் கிளம்பி போனோமா அப்படின்றது. ஆனா அதுக்கப்புறம் வந்த கொஞ்ச நேரத்துலதான் இது எப்படி பரிணாமத்தை அடைகிறதுன்னு பாருங்க. அமிர்தோபமம், அதுவே அமிர்தமாக மாறுகிறது. அதனாலதானே வந்துட்டு இருக்கோம். இல்ல அதுல ஒரு ரமிப்பு இருக்கிறதுனாலதானே வந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் முதல்ல விஷம் மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் அதனால இந்த காரியங்கள்லாம் பண்ணும்போது நீங்க பயப்படக்கூடாது. அது அப்படிதான் விஷம் போல இருக்கும். கொஞ்சம் இதை சமாளிச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் யாரும் என்ஜாய் பண்ண போறது? இவன் தான் என்ஜாய் பண்ண. அமிர்தோபமம் அது. தத் சுகம், இப்படிப்பட்ட சுகம் இருக்கு தெரியுமா? இததான் எல்லாரும் அனுபவிக்கணும். இது இதுக்கு பேர் தான் சாத்விகமான ஒரு சுகம். சாத்விகமான சுகம்னாக்க இப்போ ஒரு திருப்தின்னு, ஒரு மனசந்தோஷம், ஒரு திருப்தி இருக்கு இல்லையா? ஏதாவது சொன்னா ஒரு லட்சருக்கு போயிட்டு வந்துட்டாங்கன்னா, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தா நமக்கு வர திருப்தி வேற, ஒரு சினிமா பார்த்துட்டு வந்தாங்கன்னா வரக்கூடிய திருப்தி வேற. இந்த திருப்தி அந்த திருப்தி எல்லாம் நீங்க பண்ண முடியுமான்னு அதுக்கப்புறம் மனசு கஷ்டப்படும். ஐயோ இப்படி டைமை போய் வேஸ்ட் பண்ணாம 3.5 மணி நேரம் போயிட்டு வந்தோம். அது முதல்ல அமிர்தமாக இருந்தது, அப்புறம் விஷமாக பரிணாமம் ஆச்சு. இது எப்படி இருக்குன்னா முதல்ல விஷமா இருந்தது, அதுக்கப்புறம் பரிணாமே அமிர்தோபமும் அமிர்தமா ஆயிருது. தத்துவம் சாத்விகம் புரோக்தம் ஆத்ம புத்தி பிரசாதஜம். இதுதான் ஆத்ம புத்தி பிரசாதம்னாக்க 2 அர்த்தம் இருக்கு. இந்த கர்ம யோகத்தினால நமக்கு வரக்கூடிய ஒரு பெனிஃபிட்டை இறைவன் கொடுத்ததுன்னு நினைச்சிட்டு பிரசாத புத்தியா ஸ்வீகாரம் பண்றது ஒரு அர்த்தம். இன்னொரு பிரசாதம் அப்படின்னாக்க என்னக்கா நைர்மல்யம், பகவானுடைய கிரேஸ் அப்படின்றது அர்த்தம் பிரசாதம்னாக்க. இன்னொன்னு மனத்தெளிவுன்ற அர்த்தம். மன நிம்மதி, பீஸ் ஆஃப் மைண்ட்னு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் பிரசாதம் பேரு. இதுல எல்லாம் உங்களுக்கு என்ன வருது? இந்த சத்சங்கத்தினாலையும் பஜனை சேவையினால என்ன வருதுன்னாக்க, சத்சங்கத்தினால நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கிறது இல்லையா? இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் எங்க வருதோ அந்த சுகத்துக்கு பேர் தான் சாத்விகமான சுகம். நீங்க இதையே மெஷர் பண்ணிக்கலாம். நமக்கு போயிட்டு வந்தாங்கன்னாக்க இப்படி ஒரு சந்தோஷம் ஒண்ணு இருக்குமே, ஆனா நமக்கு தெரியும். அது பாக்கி இடத்தெல்லாம் நீங்க வெளியில சொல்ல முடியாது. அதெல்லாம் நீங்க புரிஞ்சுட்டாங்கன்னா இப்படி ஒரு சந்தோஷம் இருக்குன்னாக்க அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறோமா, அதுக்கு பேர் தான் சாத்விகமான ஒரு சுகம் அப்படின்னு. ஆத்ம புத்தி பிரசாதஜம். இந்த ஆத்மாவை அவலம்பித்து நாம பண்ணக்கூடிய காரியங்கள் இதுல கொஞ்சம் வேதாந்தத்தை எடுத்து வந்துட்டார் ஆச்சாரியார் இந்த இடத்துல. இல்ல நம்ம ஆத்மாவை பத்தி நமக்கு சொல்றேன். எப்படி உங்களுக்கு முதல்ல பஜனை எல்லாம் பண்ணும் போது ஈஸ்வரனுடைய கிருபையானது வருது. ஈஸ்வரனுடைய கிருபையானது வந்ததுன்னா அது எங்க கொண்டு போய் விட போறது நம்மளுக்கு அப்படின்னா, ஒரு நல்ல குரு கிட்ட எடுத்துட்டு போய் நம்மளை சேர்க்க போறது. குரு கிருபையை வருது. குரு கிருபாவுடைய எக்ஸ்டென்ஷன் என்ன அப்படின்னா சாஸ்திரத்தினுடைய கிருபையானது நமக்கு கிடைக்கும். அந்த சாஸ்திரத்தினுடைய கிருபை கிடைச்சதுன்னாக்க அது எங்க இருக்குமா, ஆத்ம கிருபையில கொண்டு போய் சேராது. எங்கிட்ட இருக்கக்கூடிய ஆத்மா தான் அது அப்படின்னு. இப்படி வரக்கூடியதான இந்த சுகம் இருக்கு இல்லையா, இந்த சுகம் தான் நாளைக்கு அமிர்தனாக இவனை ஆக்கப்போது. ஸ்ரேயஸ்க மனுஷமேதோ உபவு அப்படின்னாரு. இது 2த்துலயும் மனுஷன் அல்லல் பட்டு இவனுக்கு யாரு மந்தனா இருக்கானோ அவன் பிரேயோ விரும்பிட்டு, யாரு அமிர்தத்தை விரும்புகிறானோ அவன் ஸ்ரேயோ மார்க்கத்துக்கு போறான்னு சொல்லியிருக்கு. நச்சிகேதனுக்கு யமதர்மராஜா சொன்ன மாதிரி இங்க சாத்விகமாக சொல்லக்கூடிய இந்த சுகமானது ஆத்ம புத்தியே பிரசாதமாக உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறதுனால இது ரொம்ப விஷயம். அவன் எப்படி இருக்கா, ராஜசமா இருக்கக்கூடியது சுகமானது எப்படி இருக்குன்னா, விஷயேந்திரிய சம்யோகாத் யத்ததக்ரே அமிர்தோபமம் பரிணாமே விஷமிவ தத்சுகம் ராஜசம்ஸ்கிருதம். விஷயத்தினாலையும் இந்திரியத்தினாலையும் ஒரு டிசிஷன் எடுத்து நம்ம இன்னைக்கு போய் நல்லா ஹோட்டலுக்கு சாப்பிடலாம், நல்ல டிவி பார்க்கலாம், நல்லா சினிமா போகலான்னு இப்படி இந்திரியத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் போயிட்டான்னாக்க அப்ப என்ன ஆச்சு, அந்த விஷயங்களோட இந்திரியத்துக்கும் ஒரு சம்பந்தம். ஒரு 4 தடவை அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோன்னா அதை வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டான்னு வச்சுங்க. விஷயேந்திரிய சம்யோகமானது ஏற்பட்டுருக்குன்னா அது முதல்ல அமிர்தம் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அமிர்தமானது என்ன பரிணாமே விஷமிவ. அது அந்த முதல் கேஸ்ல முதல்ல கஷ்டம் இருக்கும், அந்த விஷமானது அமிர்தமாயிடும். இதெல்லாம் முதல்ல ரொம்ப நல்லாதான் இருக்கும். எல்லாம் ஆஹா என்ன ஒரு சான்ஸே எவ்வளவு நல்லா இருக்குதுதான். அதுக்கப்புறம் அது எப்படி மாறும்ன்றாங்க, அவனுக்கு மெச்சூரிட்டி வரும்போது அதே அவன் கண்டுபிடிப்பா விஷமா மாறிடும். அது பரிணாமே விஷமிவ தத்சுகம் ராஜசம்ஸ்கிருதம். இதுக்கு பேர் தான் ராஜசமான யதக்ரேசானுபந்தேச சுகம் மோகனமாத்மனா நித்ராலஸ்ய பிரமாதோத்தம் தத்தாமசமுதாஹிருதம். அவசானாந்தர காலேச்ச சுகம். இந்த சுகமானது
அப்படியே இவனுக்கு இருந்துட்டே இருக்கணும்னு நினைச்சிட்டே அவன் அந்த தப்பை பண்ணிட்டே இருக்கான். இதை விட்டுட்டானாக்கா நமக்கு துக்கம் வரும். இப்ப தண்ணி அடிக்கிறவெல்லாம் என்ன நினைச்சிருக்கான், அதை விட்டுட்டானா அவனுக்கு துக்கம் வந்துடுறதுன்னு இந்த விஷயத்திலேயே சம்யோகத்திலேயே இப்படி போயிட்டு இருக்கான் இல்லையா. ராஜசமா இருக்கிறவனுக்கு அது தப்புன்னு தெரியும், கொஞ்சம் பயப்படுவான். இவனுக்கு தாமச புத்தி இருக்கிறவனுக்கு அது தெரிய கிடையாது. எங்க என்ஜாய்மெண்ட் இருக்கோ அதுதான் அல்டிமேட். அது விஷமா இருந்தா என்ன, அமிர்தமா இருந்தா என்ன, நமக்கு இப்ப என்ன நடக்கிறதோ அதை பாருங்க, சும்மா அனாவசியமா பேசிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறான். அனுபந்தமா இருக்கக்கூடியவன் அவன் சுகம், அது மோகனமான ஒரு சுகம். அந்த சுகத்துக்கு பேர் மோகம். மோகனம் அப்படின்னாக்க என்ன சொல்ல, எது நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அது அவனுக்கு விபரீதமா இருக்கும். எது அவன் நம்ம கெடுதல்னு சொல்லுவோமோ அது அவனுக்கு சுகமாக தெரியும். இப்படி இருக்கக்கூடியது. அவன் எப்படி இருப்பான், எப்ப பார்த்தாலும் அவனுக்கு ஒரு ஆசை, நிதிரையில ஒரு ஆசை. அதனால தூக்கிட்டே இருப்பான். சார் ரெஸ்ட் எடுப்பான், சார் நீங்களாம் போயிட்டு வாங்க சார், இருக்கிறது நான் எங்க வருது அப்படின்னு தூக்கம், ஒரு ஆலசியம், ஒரு சோம்பேறித்தனம். இதுதானா பிரமாதம் அப்படின்னா, செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் இருக்கும் தன்மை, கேர்லெஸ்னஸுக்கு பேரு பிரமாதம். இதனால பிரமாதோத்துவம், இந்த நித்ரா ஆலசியம் பிரமாதத்தினாலேயே எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருப்பான் அவன். இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இதனுடைய சுகமானது என்ன தெரியுமா, அதெல்லாம் தாற்காலிகமா சுகம். தூங்குறதுனால வரக்கூடிய சுகமானது அவனுக்கு எங்க கொண்டு விட போறது. அது ஆலசியத்தை இப்ப போஸ்ட்போன் பண்ணதுனால இப்ப வேணா ஒரு சந்தோஷம் இருக்கு, நாளைக்கு இருந்தாலும் பண்ணி ஆகணும் இல்ல, இதெல்லாம் தெரியாது இருக்கக்கூடிய ஒரு சுகமா இருக்க. இதுக்கு தாமசம் உதாகிருதம். இப்படி இதுக்கு பேரு தாமசம் அப்படின்னு. சுகத்திலையும் 3 விதம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னாரு. இந்த சுகமானது சாத்விகம் சுகம், ராஜசம் சுகம், தாமசம் சுகம்னு இந்த 3 அப்படி சொல்லி முடிச்சாரு. முதல்ல யஜ்ஞம் தானம் தபால ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் ஞானம் கர்மா கர்த்தான ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் திருதி புத்தின்னு ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் இப்ப சுகம்னு எப்படி ஒவ்வொன்னா ஏற்றிட்டே போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு அங்க விட்டு போனதெல்லாம் இங்க அவர் சரி கட்டிட்டு இருக்காருன்றது புரிஞ்சுக்கணும். அது சொல்லி, ஏன்னா அவர் ஆரம்பத்துல என்ன சொன்னாருன்னாக்க 14வது சாப்டர்ல தெய்வீ சம்பத்து நான் அங்கங்க சொல்லியிருக்கேன். நானு 7ல சொல்லியிருக்கேன், 2ல சொல்லியிருக்கேன், சில வைக்கேன், 12ல பக்தி லட்சணம்னு சொல்லியிருக்கேன், 13ல அவானித்துவம் அதம்பித்துவம் எல்லாம் சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல. இந்த திட்ட விஷயங்கள்லாம் அவர் ரொம்ப சொல்லவே இல்லை ஆசுரி சம்பத்தை பற்றி. அதுக்காக அவர் 16ல சொன்னாரு. இது அங்கங்க ஞாபகப்படுத்தணும்ன்றதுக்காக இந்த தாமசம் வரும்போதுல, ஏன்னா இது தெரிஞ்சாதானே அவாய்ட் பண்ண. அவாய்டு சொல்றதுக்காக இந்த ராஜசக்தியும் தத்துவமானது ஃபாலோ பண்றதுக்காகவும் அப்படி விசாரமா சொல்லிட்டு இருக்கார் பகவான். இது மேல அடுத்த பிஏ கன்சல்ட்